शरीर के अंग बॉडी ऑफ द पार्ट। आंख कण, काது ईयर कान, नाक नोस मुख, माउथ दांत टूथ, होंठ लिप्स, हाथ हैंड, पैर फुट, उंगली फिंगर, बाल हेयर। சரியா? आंख कान नाक मुंग हाथ पैर उंगली आदि शरीर के अंग है। अंगना बॉडी ऑफ द पार्टன்னு சொல்கிறாங்க। सिर शरीर का ऊपरी भाग, सिरना तலை, शरीर का ऊपरी भाग தலையான பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெயினான பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க। சிர் பர் பால் ஹோத்தி ஹே, தலையில் முடி இருக்கிறது। ஏ காலே ஏ சபேத் ஹோத்தி ஹே, அது கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்கிறது। ஷேஹரே ஷேஹரே மேம் தோ ஆங்கோம் பாஸ் பாஸ் ஹே, முகத்தில் 2 கண்கள் இருக்குது அருகருகிலே, பாஸ் பாஸ்னா அருகருகிலே। आंखों के नीचे बीच में एक नाक और नाक के नीचे मूंग है। आंखों के नीचे கண்ணுக்கு கீழே பீச் நடுவில் एक नाक ஒரு மூக்கு இருக்கு, नाक के नीचे बीच में एक नाक और नाक के नीचे मूंग है। आंखों கண்களுக்கு நீச்சே கண்களுக்கு கீழே கீழே बीच में एक नाक है ஒரு மூக்கு இருக்கு, நாக்குக்கு கீழே மூங்கு இருக்கு, नीचे கீழே மூங்கு இருக்கு। मूंग के अंदर जीभ और दांत है। मूंग வாய்க்கு கீழே, अंदर உள்ள, जीभ और दांत, जीभ ना नाक, दांत ना पற்கள்। आंखों के ऊपर माथा है, माथा ना फोरहेड, फोरहेड இருக்கு இல்லையா, நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அதுதான் ऊपर माथा है। नाक के दोनों और गाल है, नाक के दोनों गाल हैं, गालों के पास 2 कान हैं। நாக்குனா மூக்கு இல்லையா, மூக்கோட 2 பக்கத்துலேயும் गाल है இருக்குது, गालना கன்னம், चीक இருக்கு இல்லையா அது। गालों के पास 2 कान है, गालों के पास அதோட பக்கத்தில் 2 காது இருக்குது, கான்னா காது இருக்குது। आंखों से देखते हैं न கண்களால் பார்க்கிறோம், कानों से सुनते हैं காதால் கேட்கிறோம், नाक से सांस लेते हैं नाकना மூக்கால் நம்ம சுவாசிக்கிறோம், ப்ரீத் பண்ணுறோம்। मूंग से खाते पीते और बोलते हैं, मूंगना வாயால், காத்தே சாப்பிட்றோம், பீते குடிக்கிறோம், और बोलते பேசுகிறோம்। खाने पीने पे जीभ और दांत काम आते हैं, खाने சாப்பிடும்போதும் குடிக்கும்போதும் जीभ நாக்கும் பற்களுடைய வேலை செய்கிறது। बोलना में जीभ और होंठ काम आते हैं, बोलना பேசும்போது நாக்கோடையும், ஹோம்ட்டுனா உதடு லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹோண்டோட வேலை ஆத்தே हैं வேலை வருகிறது। हमारा 2 हाथ है, நமக்கு 2 கை இருக்கிறது। हम हाथों से सभी प्रकार के काम करते हैं, நம் கைகளால் நிறைய வேலையை செய்கிறோம்। हर हाथ में 5 उंगलियों हैं, 5 விரல்கள் இருக்கின்றன। हम अपने 2 पैरों से चलाते और दौड़ते हैं, நம்ம 2 கால்களால் நடக்கிறோம்। भोजन से सभी अंगों को शक्ति मिलती है, भोजन சாப்பாட்டினால உணவுனால நமக்கு சக்தி கிடைக்கிறது। यह शक्ति गुण के रूप में होते हैं, गुणना ब्लडோட வடிவத்தில் நமக்கு கிடைக்கிறது। दिमाग ब्रेन, दिमाग सभी अंगों का काम करने का आदेश देता है। दिमागना ब्रेन, நம்ம ब्रेन தான் எல்லா பாட்டுக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கமாண்டை கொடுக்குது। शरीर के हर अंग से रक्षा का जरूरत है, शरीर के हर अंग की रक्षा जरूरत है, शरीरத்து அனைத்து பாகத்தையும் காப்பாற்றுவது, ரக்ஷா பாதுகாப்பது, ஜரூர் தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க। आंख கண், ஐ कान காது, இயர் நாக், மூக்கு नोस मुंग வாய், माउथ हाथ, கை हैंड, पैर काल, फुट, उंगली विरल फिंगर, शरीर उடல் बॉडी, अंग உறுப்பு ஆர்கன் ஆஃப் த பாடி, பாக் பகுதி பார்ட், ஷிர் தலை ஹெட், பால் முடி ஹேர், ஷேஹரா முகம் ஃபேஸ், ஜீப் நாக் டங், தாத் பல் டூத், மாதா நெற்றி ஃபோர்ஹெட், கால் கன்னம் சீக், சாங்ஸ் மூச்சு பிரீத், பேஜன் உணவு ஃபுட், சக்தி பவர் சக்தி பவர், குண் ரத்தம் பிளட், திமங் மூளை பிரைன், ஆதேஷ் கட்டளை கமாண்ட், ரக்ஷா பாதுகாப்பு சேஃப்டி, ஜரூரதி அவசியமான நெசசரி। இந்த பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க। ஆங் कान नाक बाघ बाल सफेद 5 भोजन शक्ति, मूंग हाथ पैर उंगली शरीर अंदर जीभ दांत सांस सास प्रकार गुण
रूप, दिमंग, आदेश, रक्षा। गाली जहाँ भरो, गालियान இடத்தை நிரப்பவும் சொல்லியிருக்காங்க. fill in the blanks. सिर, शरीर का ऊपरी भाग है. नाक के डैश मूंग है नीचे. हर हाथ में 5-5 उंगलियां हैं. भोजन से सभी अंगों को शक्ति मिलती है. शरीर के हर अंग के रक्षा जरूरत है. बताओ और लिखो. मूंग, फर्स्ट वन பாருங்க. मूंग के अंदर क्या है, வாய்க்குள்ளே என்னென்ன இருக்கிறது. जीप और दांत, क्या क्या இருக்கு இல்லையா, அந்த இடத்துல जीप और दांतன்னு எழுதி கொஷின் இருக்கிறது ஆன்சராக எழுதுங்க. செகண்ட்ஸ் हमारा कितना कान है, कितनाன்ற இடத்துல दोன்னு எழுதுங்க. कितना कानனா எத்தனை காது. हम आंखों से क्या करते हैं, நம் கண்களால் என்ன செய்கிறோம். देखते, கயான்ற இடத்துல देखतेன்னு எழுதுங்க. हाथ में कितनी उंगलियों हैं, 5-5 उंगलियोंங்க, 5-5 விரல்கள் இருக்கின்றன. 5-5ன்னு எழுதணும். सभी अंगों को कहाँ से शक्ति मिलती है. போஜன், कहाँ सेனா எங்கிருந்து அப்படின்னா போஜன் से शक्ति मिलती है. அங்கே நம்ம ஒரு பாடி ஆஃப் த பார்ட்டுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது கேட்குறாங்க. போஜன் से அப்படின்னு சொல்லி முடிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.